இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, எந்த அளவுக்கு முருகன் எனக்கு நல்லது செஞ்சிருந்தா நான் இவ்வளோ பெரிய அளவு குத்துவேன். ஒரு எல்லளவும் எங்களுக்கு தோணலப்பா அப்படின்னு சொல்றத நடத்தி காட்டிருந்தா நான் முதுகுல அவ்வளோ பெரிய ஆணியை வச்சு கொக்கி போட்டு தேர் இழுப்பேன். நடக்காத ஒண்ணுத்த நடக்கவே சாத்தியக்கூறே இல்லை. இது ஆகவே ஆகாது, இது முடியவே முடியாது. கோழிக்கொடிய நடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதியிலிகால் அப்படிங்கிறாரு. அப்ப கோழிக்கொடியன், அதாவது சேவல் கொடியனோட காலை பிடிக்காம அவனை வழிபாடு பண்ணாம நீ வாழறதும் ஒரு வாழ்க்கையா? முட்டாள் நீ. உன்னை விட முட்டாள் யாருமே இல்லை. வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தைப்பூசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 11/2/2021 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. பொதுவாகவே இந்த தைப்பூசம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒருங்கே இணையக்கூடிய நாள் அப்படின்பாங்க. அன்றைய தினம் தைப்பூசம் எல்லா முருகஸ்தலத்திலையும் பெரும் விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படின்பாங்க. அதுலேயும் பழனியில இன்னும் விமர்சையா கொண்டாடப்படுது அப்படிம்பாங்க. இது பெரும்பாலும் எல்லா முருகஸ்தலத்தையும் நம்ம பார்க்கலாம். பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சேவர் காவடி, அதுக்கும் மேல பாருங்க பாத யாத்திரையா பழனி போறவங்க 48 நாள் தொடர்ந்து உபவாசம் இருந்து தன்னை வருத்தி முருகனை வழிபாடு செய்யறவங்க, அதுக்கும் மேல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயில்ல போனீங்கன்னா பார்ப்பீங்க. அதாவது ரொம்ப எளிமையா இருப்பாங்க, ரொம்ப பாத்தீங்கன்னா ஆஜோனுபாவமா இருக்க மாட்டாங்க, சாமானிய மக்களா இருப்பாங்க. வாயில அழகு அப்படின்னு குத்திருப்பாங்க, ஒரு ஈட்டி போல பெரிய அழகு குத்திருப்பாங்க. முதுகுல எத்தனையோ கொக்கிகள், அந்த கொக்கிகள்ல எத்தனையோ எலுமிச்சம்பழம், அதுக்கும் மேல முதுகுல பெரிய கொக்கி மாற்றி ஒரு தேரை இழுத்துட்டு போவாங்க. இவ்வளவு கடுமையான ஒரு நேர்த்தி கடன் வேற எந்த கடவுளுக்கும் மனுஷங்க செய்யறது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் மேல ஒரு பக்தி, ஒரு பிரியம் அலாதியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தன்னை வருத்தி மக்கள் நேர்த்தி கடனை செலுத்துறாங்க அப்படின்றது. இது பாருங்க, பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளும் மனுஷங்க தான். மனுஷங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சகஜமான ஒரு குணாதிசயம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது கூட, நீ எனக்கு இது செய்ய முருகா, நான் அடுத்த வருஷம் நீ இதை செஞ்சிட்டியானா நான் மொட்டை போட்டுக்கிறேன். முருகா, நீ இது எனக்கு செய்யி, அடுத்த வருஷம் நீ எனக்கு செஞ்சிட்டியானா, என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி நீ கொடுத்துட்டியானா நான் காவடி எடுக்கிறேன். இப்படிதானே வேண்டிப்போம் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் சாமானிய மனுஷங்க. மனுஷங்களுக்குன்னே இருக்க ஒரு இயற்கையான குணாதிசயம், எனக்கானா இருக்கட்டும், உங்களுக்கானா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நான் என்னை இவ்வளோ வருத்தி ஒரு அழகு கொடுத்துறேன், அது பாருங்க வழி தெரியாது அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு பக்தி இருந்தா, எந்த அளவுக்கு முருகன் எனக்கு நல்லது செஞ்சிருந்தா நான் இவ்வளோ பெரிய அழகு குத்துவேன். எந்த அளவுக்கு முருகன் நடக்காத ஒண்ணுத்த நடக்கவே சாத்தியக்கூறே இல்லை. இது ஆகவே ஆகாது, இது முடியவே முடியாது. இதுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நடக்கும் அப்படின்றது ஒரு எல்லளவும் எங்களுக்கு தோணலப்பா அப்படின்னு சொல்றத நடத்தி காட்டிருந்தா நான் முதுகுல அவ்வளோ பெரிய ஆணியை வச்சு கொக்கி போட்டு தேர் இழுப்பேன். இவ்வளவும் பாருங்க, நம்ம இதுல எதை சொல்லுது அப்படின்னா, மனுஷங்க ரொம்ப தயாளுவா மாறல. முருகப்பெருமானோட கடாட்சமும் கருணை பாத்திரமும் கேட்டதை கேட்டபடியே, நினைச்சதை நினைச்சபடியே, வேண்டதை வேண்டபடியே சட்டுன்னு கொடுத்துடுறான் மக்களுக்கு அப்படின்றதுதான் காமிக்குது இல்லைங்களா? சரி, அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நல்ல திருவிழாக்கள் நம்ம பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னாலும், வழிபாடு நாட்கள் இருக்கு அப்படின்னாலும், அதி அற்புதமான அதி சிறந்த வழிபாட்டு நாளா கருதப்படுறது எது அப்படின்னா இந்த தைப்பூசம். புரியுதுங்களா? இந்த தைப்பூசத்துக்கு அப்படின்னே பலவிதமான விசேஷங்கள் இருக்கதாங்க செய்யுது. பொதுவா நம்ம முருகர் அப்படின்னாலே அருணகிரிநாதரை யோசிக்காம நம்ம இருக்கவே முடியாது இல்லைங்களா? அது அருணகிரிநாதர் என்ன சொல்லுவாரு, அவருக்கு பாருங்க, பொதுவா அவர் ஒரு காலத்தை எப்படிலாம் வாழ்ந்து இருந்தாலும் முருகன் அப்படின்றது அவர் வாழ்க்கையில வந்த பின்னாடி முருகனை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்திரிக்கும் போதும் முருகனோட நினைப்போட தான் எந்திரிச்சேன், நான் தூங்கும் போதும் முருகனோட நினைப்போட தான் தூங்கினேன் அப்படின்வாரு. அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோழிக்கொடிய நடிப்பணியாமல் குவளையத்தே வாழும் மதியிலிகால் அப்படிங்கிறாரு. அப்ப
கோழிக்கொடியன், அதாவது சேவல் கொடியனோட காலை பிடிக்காம அவனை வழிபாடு பண்ணாம நீ வாழறதும் ஒரு வாழ்க்கையா? முட்டாள் நீ, உன்னை விட முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு கடுமையா நம்மள சாடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது அந்த முருகப்பெருமானோட வழிபாடு எவ்வளவு உன்னதமான வழிபாடு அப்படின்றது. அதுக்கும் மேல வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுன்று கவலை இல்லை மனமே, கந்தனுன்று கவலை இல்லை மனமே மனமே மனமே. எத்தனையோ பேர் இப்படி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் அனுபவிச்சு சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஆக முருக வழிபாடு அப்படின்றது அதி அற்புதமான வழிபாடு. இன்றளவும் பாருங்க, முருகனை வழிபாடு பண்றதும் இருக்கு, முருகனோட வேலை மட்டுமே வழிபாடு பண்றதும் இருக்கு. இன்றளவும் எத்தனையோ கோயில்ல கர்ப்பகிரகத்துக்குள்ள வேலை மட்டுமே வழிபாடு பண்ற கோயில் உலக அளவுல இருக்கதான் செய்யுது. முருகன் வேறு வேல் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். முருகப்பெருமான் எம் சுவாமி தன்கிட்ட பாத்தீங்கன்னா 3 சக்திகளை வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. என்னம்மா முருகர்கிட்ட 3 சக்தி தான் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதாவது பிரதானமா 3 சக்திகளை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா கிரியாசக்தி, தெய்வானை. அந்த கிரியாசக்தி அப்படின்றது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் தினந்தோறும் முருகப்பெருமானை யாகம் பண்றேன், பூஜை பண்றேன், மந்திர உபசரணம் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சு நான் முருகனை சரணாகதி அடைகிறேன், முருகனோட கருணை பாத்திரத்துக்கு ஆளாகிறேன். இது கிரியாசக்தி. இச்சாசக்தி வள்ளியம்மை சொல்றாங்க, நான் பெருசா எதுவும் யோசிக்கிறது இல்லை, நான் முருகா முருகா முருகா, நீ எப்பயுமே முருகா அப்படின்ற ஒத்த சொல்லி என் மனசுல இருக்கு, முருகனோட நினைப்பு இருக்கு, முருகன் மேல அலாதி பிரியம் இருக்கு, இச்சை இருக்கு முருகன் அடையறதுக்கு. அதனால நான் இச்சா சக்தியா போய் முருகன் அடையிறேன். அதுதான் வள்ளியம்மையை இச்சா சக்தியா சொல்றது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஞான சக்தியா வேலை சொல்றாங்க. ஞான சக்தி அப்படின்னாலே நம்ம வேலை தான் சொல்றாங்க. அந்த வேலும் பாருங்க, நம்ம அறிவுனோட ஞானத்தினோட அடையாளம். வேலினோட அமைப்பே அப்படிதான் இருக்கு. பொதுவா வேல் மாதிரி அறிவு எப்படி இருக்குதோ அப்படின்றாங்கன்னா, அகன்று தெளிவா நல்ல ஆழமா விசாலமா கூர்மையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்மளோட அறிவு. புரியுதுங்களா? இந்த மாதிரி அகன்று விசாலமான ஆழமான கூர்மையான அறிவுனால நம்ம முருகப்பெருமானோட காலை பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, தைப்பூசத்தன்னைக்கு தான் பாருங்க முருகனுக்கு வேல் அம்பிகையினால கொடுக்கப்பட்டது. அதனால தைப்பூச விசேஷம். இப்ப இதுக்குள்ள நம்ம ஒரு வரலாறு போகணும். அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகன் ஆயத்தியமாவறாரு. இந்த தைப்பூச தினத்தன்று தான் முருகனை தேவ சேனாதிபதியா எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆக அது இந்த நாளுக்கு இன்னொரு விசேஷம். அன்னைக்கு கைலையில ஆயத்தமாகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகன் 6 முகத்தான் 12 கரத்தான். அந்த 12 கரத்துல 11 கரத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்குங்க. ஒரு கரம் மட்டும் காலியா இருக்கு. காலியா இருக்கும்போது 33 தேவர்களும் சூழ இவங்க பாத்தீங்கன்னா சூரபத்மனை வதைக்கிறதுக்கு கைலாசத்துல ஆயத்தியமாகறாங்க. அப்ப அம்பிகை, ஈசன் எல்லாரும் இருக்காங்க. பக்கத்துல தேவேந்திரன் முருகப்பெருமான் பக்கத்துல நிக்கிறான். தேவேந்திரன் நிற்கும் போது தேவேந்திரன் ஒரு கையை பாக்குறான். ஐயோ, முருகனோட ஒரு கையில ஆயுதமே இல்லையே, இவரு சிவ குடும்பத்தை சேர்ந்தவராச்சே, இவர் எங்க சூரபத்மனை ஆட்கொண்டு போறாரு, அபயகரமா நீட்டிட போறாரு சூரபத்மனை பார்த்து அப்படின்னு பயப்படுறான். பயப்படும் போது பாத்தீங்கன்னா ஈசனுக்கு தெரியுது. அதாவது ஈசன் அந்தர்யாமி இல்லைங்களா? நடக்கிறது, நடக்கவிருக்கிறது, மனசுல நினைக்கிறது, கேட்கறது, கேட்க நினைக்கிறது அத்தனையும் ஈசனுக்கு தெரியும், அத்தனையும் கொடுப்பான் அப்படின்லாம். அப்ப ஈசன் அதை புரிஞ்சு என்ன பண்றாரு, உலகத்தில் உள்ள அத்துணை ஆற்றல்களையும் ஒருங்கே இணைத்து கோடான கோடி சூரியன்களோட பிரகாசத்தோட ஒரு ஆயுதத்தை உற்பத்தி பண்றாரு. அதாவது ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆயுதத்தை படைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆயுதம் தான் வேலாயுதம். புரியுதுங்களா? அந்த ஆயுதம் வேலாயுதம். அந்த ஆயுதத்தை அவர் படைச்சிட்டு உருவாக்குறாரு. உருவாக்கி நேரா பாத்தீங்கன்னா முருகனோட கையில அவர் கொடுக்கல, அம்பிகை கிட்ட கொடுக்குறாரு. அம்பிகை கிட்ட கொடுத்து அம்பிகையை பாத்தீங்கன்னா, தேவி இந்த வேலை சக்தி வேலாக மாற்றி நீ உன் மகனிடம் தேவ சேனாதிபதியான குமரேசனிடம் முருகேசனிடம் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்பிகை தன்னோட சக்தியும் அந்த வேலுக்கு கொடுத்து அதை பாத்தீங்கன்னா சக்தி வேலா மாற்றி ஞான வேல் வீரவேல் சக்தி வேலா பாத்தீங்கன்னா முருகன் கையில ஒப்படைக்கிறான். அது நடந்த நாளும் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது இருக்கு. புரியுதுங்களா? அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் முருகன் வள்ளி அம்மையை திருமணம் பூண்ட நாளும் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூச திருநாள் அன்னைக்குதான்
ஒரு தைப்பூசத்தன்னைக்கு தான் வள்ளியம்மையை அவர் கல்யாணம் பண்ணிக்கினாராம். ஆக அதுவும் இதனோட விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இந்த தைப்பூசத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் மயிலை தான் கைலை, கைலை தான் மயிலை. அதனாலதான் கபாலீஸ்வரர் கோயிலை போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். அந்த ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணிட்டு வரணும். மயிலைக்கு கைலைக்கு நிகரான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அங்க வந்து பாருங்க, ஒரு முறை திருஞான சம்பந்தர் போறாரு. அப்ப சிவநேச செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, நேரா கொண்டு வந்து ஒரு ஹஸ்தியினோட கலசம் கொண்டு வந்து அவர் காலடியில வைக்கிறார். அப்ப திருஞான சம்பந்தர் ஒரு க்ஷணம் பாக்குறாரு. அவருக்கு உள்ள தெரியுது. அதுக்கும் மேல சிவநேச செட்டியார் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது பூம்பாவை, இது என்னோட மக, இவ பிறந்ததுல இருந்தே உங்களுக்காகவே நான் வளர்த்தேன். ஆனா அவளோட கெட்ட நேரம் விதி, அரவன் தீண்டி அவ இறந்துட்டா, பாம்பு தீண்டி அவ இறந்துட்டா. ஆனா உங்களுக்காகவே வளர்ந்த பொண்ணு உங்க காலடியில தான் அவளுக்கு வந்து மோட்சம் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்தியை கொண்டு வந்து அவரு காலடியில வைக்கிறார். அப்ப அந்த ஹஸ்தியை பார்த்தோடனே திருஞான சம்பந்தர் ஒரு க்ஷணம் ஒரு பதிகம் பாராயணம் பண்றாரு. அதுல இடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, தைப்பூசம் காணாது பூதியோ பூம்பாவை அப்படின்றாரு. அதாவது தைப்பூசம் மாதிரி ஒரு உயர்ந்த விரதம் இல்லாம நீ போயிட்டியே, நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பதிகம் பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஹஸ்தியில இருந்து பூம்பாவை எழுந்தருள்றா, உயிர் பிச்சு வர. புரியுதுங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசத்தினோட விசேஷம். இதை விட இன்னும் என்ன சொல்றது, இன்னும் எத்தனையோ விசேஷங்கள் இருக்கதான் செய்து இந்த தைப்பூச திருநாளுக்குனே. சரி, இப்ப இந்த தைப்பூச வழிபாடு அப்படின்றது எப்படிங்க பண்ணணும்? 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும். விரதம் இருந்து வழிபாடு பண்றதுன்றது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம ராத்திரி ஒரு நேரம் உணவு மட்டும் எடுத்து வழிபாடு பண்றவங்களும் இருக்காங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வெறும் பழம்பாலை மட்டும் சாப்பிட்டு வழிபாடு பண்றவங்க இருக்காங்க. பழனிக்கு பாத யாத்திரையா போய் முருகனை வழிபாடு பண்றவங்க இருக்காங்க. காவடி எடுத்துட்டு போய் வழிபாடு பண்றவங்க இருக்காங்க. இப்படி எத்தனையோ விரத முறைகள், எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கதான் செய்யுது. அம்மா, எங்களுக்கு இவ்வளோ நேரம் நாங்க விட்டுட்டோம்மா, இப்ப நாங்க தைப்பூசத்தினோட கடைசி இருக்கும், நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடைசி 11 நாள் விரதம். நீங்க வந்து பாருங்க, 11 நாள் விரதம் இருக்கலாம். அதுவும் போயிடுச்சேம்மா, 7 நாள் விரதம், 9 நாள் விரதம். நீங்க இந்த பதிவை பாக்குறீங்க, அன்னைக்கு மறுநாள் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட கடைசி 7 நாள் விரதம், கடைசி 5 நாள் விரதம், கடைசி ஒரு நாள் தைப்பூசத்தன்னைக்கு, அதாவது 7, 9, 7, 5, 3, 1 எதுனாலும் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா முருகனோட விரதம் அப்படின்றது இருக்கு. சரிம்மா, விரதம் எப்படிமா இருக்கலாம் அப்படின்னா, உங்களோட இஷ்டம் தான்மா. உங்களுக்கு வயோதிகம், உடம்புக்கு முடியல, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா 3 நேரமும் நல்லா திவ்யமா சாப்பிடுங்கம்மா, முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. என்னால முடியுங்க, 3 நாள் விரதம் இருக்கு, 5 நாள் விரதம் இருக்கு அப்படின்னா வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு மேல சாப்பாடு அப்படின்றது சாப்பிடுங்க. இல்லம்மா, நாங்க சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா காலையில ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம மதியம் ராத்திரி நல்ல திவ்யமா சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். புரியுதுங்களா? இல்ல 3 நேரமும் சாப்பிட்டு இருங்க, உங்களோட இஷ்டம் தான்மா. இல்லம்மா, நாங்க சாப்பாடே சாப்பிடணும், இப்போ வந்து சாப்பாடே சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்காங்களே, அது எப்படிமா அப்படின்னா, உப்பு போடாம நம்ம வந்து காலையில ஒரு இனிப்பு, இந்த ஜவ்வரிசி பாயசம், ஜவ்வரிசி கிச்சடி, உப்பு போடாம ஜவ்வரிசி பால் பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம் விரதம் இருக்கலாம். விரதம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி திருப்தியோ அப்படி இருங்கம்மா. வழிபாடு எப்படி பண்ணணும், நீங்க 5 நாள் எடுத்தாலும் சரி, 7 நாள் எடுத்தாலும் சரி, 9 நாள் எடுத்தாலும் சரி, 3 நாள் எடுத்தாலும் சரி, அன்றைய தினம் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட காலையில எந்திரிங்க. முடியல அப்படின்னா நீங்க வந்து பாருங்க, நிதானமா 8 மணி 7 மணி கூட எந்திரிச்சுக்கோங்க. முருகனோட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, முருகனோட விக்கிரகம் எடுத்து வச்சுக்கோங்க, அவர் அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க. முடியும் அப்படின்னா ஓலைப்பூ, அரளிப்பூ, சிகப்பு பூ. முடியல அப்படின்னா வீட்டுல என்ன பூக்கள் இருக்கோ அதனால அலங்காரம் பண்ணிக்கோங்க. தூப தீபம் வச்சுக்கோங்க. அன்றைய தினம் நிவேதனம் அப்படின்றது கண்டிப்பா வைக்கணும். முடியும் அப்படின்னா தினையினால் ஆன நிவேதனம், தெனை பாயசம், தெனை புட்டு, தெனை சக்கரை பொங்கல், தெனை பால் பொங்கல், தெனை பால் கொழுக்கட்டை எதுனாது. இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல என்ன இனிப்பு உங்களால செய்ய முடியுமோ அது செஞ்சு வச்சு நீங்க வந்து பாருங்க, வடை பாயசம் சாப்பாடோட ஒரு பெரிய படையலும் போடலாம். 9 வகை, 11 வகை, 21 வகையும் போடலாம். எளிமையான ஒரு தயிர் சாதம் இல்ல சக்கரை பொங்கல் வச்சும் நீங்க நிவேதனம் பண்ணலாம். சரிங்களா? அன்றைய தினம் பாராயணம் அப்படின்றது கண்டிப்பா படிக்கணும். அது வந்து பாருங்க, கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், வேல் மாறல், வேல் பதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுனாலும் உங்களுக்கு எது முடியுமோ அது படிங்க. இல்லைன்னா எளிமையான விஷயம் திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க. திருப்புகழ் முருக பக்தர்கள் எல்லாருக்கும் திருப்புகழ் அப்படின்றது தெரியும். தினம் ஒரு திருப்புகழ் பாராயணம் அப்படின்றது நிறைய பேர் வச்சிருப்பீங்க. முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எது தெரியுதோ அது திருமுருகாற்றுப்படை பாராயணம் பண்ணலாம். எளிமையான தமிழ்ல தான் இருக்கும். ஏதோ ஒரு முருகனோட ஒரு ஸ்லோகம், ஒரு
பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நீங்க முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டணுமோ வேண்டிக்கோங்க. வேண்டது வேண்டபடியே, நினைச்சது நினைச்சபடியே, கேட்டது கேட்டபடியே முருகன் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படியருளுவான் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆனா அன்றைய தினம் கண்டிப்பா வந்து வழிபாடு பண்ண மறக்காதீங்க. எளிமையான விதத்திலேனும் வழிபாடு அப்படின்றது பண்ணி முருகனோட அருள் கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி முருகன் காலை பிடிக்க மறக்காதீங்க.